ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு பிப்ரவரி 18, 2024. நாம் அனைவரும் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள்! பகவான் எப்போது புதிய படைப்பை படைக்க வந்திருக்கிறாரோ அப்போது நாமும் அவர்களோடு இருக்கின்றோம். எந்த பரம தந்தையிடம் ஜென்ம ஜென்மங்களுக்காக துணையையும் உதவியையும் நாம் வேண்டி வந்தோமோ அவரே வந்து நம்மை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொண்டார். மேலும் குழந்தைகளே, எனது இந்த மிகப்பெரிய காரியத்தில் உதவியாளர்களாக ஆகுங்கள் என்ற தூண்டுதலையும் கொடுத்திருக்கிறார். நமக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்திற்குரிய விஷயம் என்னவென்றால், அவர் நமது உடலினை சேவையில் அர்ப்பணிப்பதற்காக ஏற்றுக்கொண்டு விட்டார். நமது புத்தியினை தனது காரியங்களில் ஈடுபடுத்துகின்றார். நமது சிறிதளவு செல்வத்தையும் தனது சேவைக்காக ஏற்றுக்கொள்கின்றார். அவரிடம் செல்வத்தின் குறை இருக்கிறதா என்ன? அவர் விரும்பினால் இந்த உலகில் வைரங்களின் மழையை பொழியச் செய்ய முடியும். ஆனால் தனது குழந்தைகளின் உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்காகவும் அவர்களது மனமும் இந்த இறை சேவையில் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும் நமது செல்வத்தை சேவையில் ஈடுபடுத்தச் செய்கின்றார். எனவே உடல், மனம், பொருளால், மனம், சொல், செயலால், நமது திறமைகளால், நமது தாரணைகளால் அவரது காரியங்களில் நாம் உதவியாளர்களாக ஆகிக்கொண்டே செல்வோம். தந்தையின் மிக உயர்ந்த இந்த காரியத்தில் ஒருபோதும் நாம் தடை ரூபமாக ஆகக்கூடாது. இதில் கவனம் செலுத்த வேண்டும். பல பாபாவின் குழந்தைகளே சேவையில் தடை ரூபமாக ஆகிவிடுகிறார்கள். ஆத்மாக்களுக்குள் இருக்கக்கூடிய அகங்காரம், கோபம், தூய்மையற்ற தன்மை ஆகியவை யக்ஞத்தில் தடைகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன. பகவானுடைய காரியங்களில் தடைகளை ஏற்படுத்துபவர்களுக்கு அவரது ஆசிர்வாதங்கள் கிடைக்கப் பெறுவதில்லை. தந்தையோ ஒருபோதும் யாருக்கும் சாபம் அளிப்பதில்லை. ஆனால் எந்த ஆத்மாக்கள் தடைகளை ஏற்படுத்துகிறார்களோ அவர்கள் அவரது ஆசிர்வாதங்களிலிருந்தும் அவரது உதவியை பெறுவதிலிருந்தும் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஆத்மாக்களிடமிருந்து அவரது கவனமே விலகிவிடுகிறது. அதனால் அவர்கள் இந்த உலகில் தனியானவர்களாக ஆகிவிடுகிறார்கள். கவனம் வைப்போம். வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போது அனைவரது கர்ம கணக்குகளும் தீவிரமான வேகத்தில் முடிவடையும் நேரம் வருமோ அப்போது தந்தையின் உதவியின்றி யாராலும் அவற்றை சுலபமாக கடந்து செல்ல முடியாது. எனவே மிகுந்த எச்சரிக்கையோடு தந்தையின் காரியங்களில் நாம் உதவியாளர்களாக இருப்போம். தடைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது அவரது உதவிக்கு நாம் அவரது காரியங்களில் எதுவும் ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர் நமக்கு எவ்வாறு உதவி செய்வார்? நாம் அனைவரும் அறிவோம். உதவி என்பது அன்பினை அதிகரிக்கின்றது. நமக்கு தந்தையின் மீது அன்பு இருக்கிறது என்றால் அவசியம் அவரது காரியங்களில் உதவி புரிவோம். நாம் அவரது காரியங்களில் ஒத்துழைக்கும் போது அவரது அன்பினையும் ஒத்துழைப்பையும் கவர்ந்தெழுக்கிறோம். எனவே கவனம் கொடுத்து தந்தையின் இந்த காரியத்தில் உதவி செய்வதற்கும் ஒத்துழைப்பை நல்குவதற்கும் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு நமது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவோம். அதன் மூலம் அவர் துவாபரயுகத்திற்கு பின்பும் கூட நமக்கு உதவி செய்து கொண்டே இருப்பார். ஒவ்வொருவரும் எந்த அளவிற்கு அவரது காரியத்தில் உதவி செய்திருக்கிறார்கள் என்ற கணக்கு அவரிடம் மிகச் சரியாக இருக்கின்றது. இது ஸ்தூலமாக தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்கான விஷயம் அல்ல. யார் உள்ளபூர்வமாக தன்னால் இயன்ற அளவிற்கு மனதார அர்ப்பணமாகி சேவை புரிகிறார்களோ அதுவே முக்கியமான விஷயமாகும். தன்னைத்தான் கேட்டு பார்ப்போம். எப்போது பகவானுடைய மிகப்பெரிய காரியம் நடந்து கொண்டிருக்கிறதோ நான் எந்த அளவிற்கு அந்த காரியத்தில் ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கின்றேன்? அல்லது நமது குடும்பத்தின் பிரச்சனைகளிலேயே மாட்டிக்கொண்டிருக்கின்றோமா? நினைவில் கொள்வோம், உடல் மூலமாக சேவை செய்வதனால் உடலின் சுகம், மனதின் சுகம் இரண்டும் கிடைக்கப் பெறுகின்றன. யக்ஞ சேவை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைக்கிறது. செல்வத்தின் மூலம் ஒத்துழைப்பை கொடுப்பதால் நாளுக்கு நாள் செல்வம் அதிகரிக்க துவங்குகிறது.
நான் பல பாபாவின் குழந்தைகளை பார்த்திருக்கின்றேன். ஏழ்மை நிலையிலும் சிறிது சிறிது செல்வத்தினை அவர்கள் கொடுத்து கொண்டே இருந்ததால் தற்காலத்தில் மிகுந்த நல்ல நிலையில் இருக்கிறார்கள். அவர்களது குடும்பமும் நன்றாக இருக்கிறது. இறை உதவியும் அவர்களுக்கு கிடைக்க பெற்று கொண்டிருக்கிறது. நமது தகுதிகள் திறமைகளால் சேவை செய்வதன் மூலமாக துவாபர யுகத்திலிருந்து அந்த தகுதிகளை அந்த திறமைகளை படைக்கக்கூடியவர்களாக நாம் ஆக முடியும். எனவே வாருங்கள், நாம் பாபாவை இன்று முழு நாளும் அழைத்து கொண்டே இருப்போம். தந்தை முன்னிலையில் வந்து தனது வரமளிக்கும் கரத்தை என் தலை மீது வைத்து விட்டார். மேலும் எனக்கு திருஷ்டி கொடுக்கின்றார். இவ்வாறு பாபாவிடம் திருஷ்டி பெற்று முழு உலகிற்கும் இன்று முழு நாளிலும் பல முறைகள் திருஷ்டி கொடுப்போம். ஓம் சாந்தி.